33 வயசுல வேலைக்கு வந்தோம். இப்போ எங்களுக்கு வயசாயிடுச்சு, வெளியே தத்துறீங்களா? கான்ட்ராக்ட்ல போய் எங்களை விற்க பாக்குறீங்களே, நியாயமா இது? ஒரு ஓட்டு எதிர்பார்க்க முடியாது. அது நிச்சயமா அவங்க எழுதி கூட வச்சுக்க சொல்லுங்க. நீ நாங்க ஓட்டு போட்டு நாங்க வருத்து நீ நினைச்சா கூட உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு கோடிக்கணக்கில் பணம் இருக்கிறவங்க நாங்க போட்டு நீ வந்து நாங்க பிச்சை போட்டு நீங்க எடுத்துட்டு போற கதை இல்ல. நாங்க பிச்சை போட்டதால தான் நீங்க ஓட்டுல நீங்க சம்பாரிச்சு கோடிக்கணக்கில் நீ வச்சு தலைமுறைக்கு நீ வச்சுனுக்குற. தேர்தல் வாக்குறுதி என்ன கொடுத்தாங்க ஐயா? தேர்தல் வாக்குறுதி நான் இந்த மாதிரி சிஎம் ஆயிட்டேன்னா முதல் கையெழுத்து உங்களுக்கு தான் அப்படின்னு சொல்லி தான் எங்க கிட்ட வாக்குறுதி கொடுத்தாரு. இல்ல 4.5 வருஷம் ஆச்சு, இன்ன வரைக்கும் இல்ல. எங்க தலையெழுத்தும் மாறல, இப்படியேதான் இருக்கு. கொரோனா காலத்துல கூட நாங்க தான் எல்லாம் செஞ்சோம். ஆனா நாங்க இப்போ மாறும் அப்போ மாறும் சொல்லிட்டு வருஷம் தான் ஓடிச்சே தவிர எங்களுடைய தலையெழுத்து இன்னும் மாறல. நாங்க கிட்டத்தட்ட இங்க இருக்கிற வரைக்கும் 2000 பேர். ஆனா இன்னும் வீட்டுக்கெல்லாம் போயிருக்காங்க, வந்துட்டு தான் இருக்காங்க. எல்லாரும் குழந்தைய வீட்டுல விட்டு வந்திருக்காங்க, பெரியவங்களை விட்டு வந்திருக்காங்க. அதனால நாங்க கிட்டத்தட்ட 2000-2500 பேர் இங்க தான் இருக்கிறோம். ஆனா யாரும் எங்களை ஒன்னும் கேட்கல. எங்க உயிர் கூட நாங்க பார்க்காம இந்த வேலை செஞ்ச ஒரே நம்பிக்கை, இந்த வேலைக்கு நாங்க செஞ்சன்ற நம்பிக்கை இந்த முதலமைச்சர் அவங்க சிஎம்மா வந்தா நிரந்தர பணி செய்வாருன்ற ஒரு பேராசை பெருநாசமா பண்ணி எங்களை பிளாட்பாரத்தில் உட்கார வச்சாரு. இப்போ அதுக்கு எங்க பாவம்லாம் எங்க கண்ணீர்கள்லாம் கண்டிப்பா இந்த அரசாங்கம் பதில் சொல்லணும். எங்களுக்கு பதில் சொல்லனா திருப்பதி ஏழுமலை கோவிந்தா கோவிந்தான்னு போக வேண்டியது. ஸ்டாலின் தான் வராரு, விடியல் தர போறாரு. என்ன விடியல கொடுத்தாரு? எங்களுக்கு முக்கியமான ஒரு விடியல எங்களுக்கு கொடுக்கலாங்க. எங்களுக்கு ஓட்டு கேட்கும் போது மட்டும் எத்தனையோ பேர் வராங்க. அந்த வெள்ளையும் சொல்லியும் போட்டுக்கின்னு 2 கையெழுத்து கும்பிட்டு இந்த ஓட்டு போடுங்கம்மா, உங்களுக்கு நல்லது நடக்கும், உங்களுக்கு நல்லது செய்வாருன்னு சொல்றாங்களே தவிர இத்தனை நாள் 7 நாளா கிடக்குறோம். நாங்க ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சு ஒருத்தருங்க வரலங்க. இந்த போராட்டம் எவ்வளவு நாளுக்கு நீடிக்கும்? 7 நாட்களா போராடிட்டு இருக்கீங்க, யாருமே இந்த பக்கத்துல உங்களுக்கு எட்டி கூட பாக்கல. இவ்வளவு பெண்கள் இருக்கீங்க, ஒரு பாத்ரூம் வசதி இருக்கான்னு தெரியல. உள்ள 2 பாத்ரூம் தான் உங்களுக்கு ஏதோ அலோ பண்ணிருக்கன்ற மாதிரி சொல்றாங்க. அதெல்லாம் உண்மையா? ஆமாங்க, எதுவும் உள்ள பாவம் லேடிஸ், அதாவது நம்ம ஜென்ஸ் எப்படியாச்சும் நம்ம போயிட்டு வந்துடலாம். வெளியே லேடிஸுங்க பாவம், அவங்களுக்கு ஒரு சில பல பிரச்சனைலாம் இருக்கும், புரியுதுங்களா? அந்த 2 பாத்திரம் அதிலும் தண்ணி வரலன்னு சொல்லிட்டு மூடி விட்டுறாங்க. தண்ணி வரல, எந்த வசதியும் இல்ல. அதாவது பாவம் அங்கங்க போயிட்டு வராங்க. ஒரு சில பாத்ரூம் இருக்குது, தண்ணி வரல, நிறைய அவசரப்படுறாங்க. அவங்களுக்கு தெரியல. அவங்கள மாதிரி விட ஒரு சில இதெல்லாம் இங்க வெயில்ல உக்காந்து அவங்களால முடியல, படாத கஷ்டம்லாம் படுறாங்க, சொல்ல முடியாம இருக்கிறாங்க அவங்க நிறைய பேர். இதெல்லாம் முதல்வர் பார்த்துட்டும் பார்க்காத மாதிரி இருக்காரா, இல்ல அவர் எப்படி செயல்படுறாரு? உங்ககிட்ட ஓட்டு கேட்க வரும்போது டீ சாப்பிட்டாரு, பிரியாணி எல்லாம் சாப்பிட்டீங்க, எல்லாம் நல்லா சாப்பிட்டீங்க, அது வேற சொல்லி காமிச்சாங்களே. யார் அதை சொல்லி காமிச்சது? ஒருத்தவங்க போறாங்களே பின்னாடி முன்னாடி போறாங்களே, அந்த மேயர் அம்மாவா, அவங்களதான் ஒரு 7 நாளா தேடி இருக்கிறோம். ஒருவேளை அவங்களாம் டீ சாப்பிட போயிட்டு இருப்பாங்க போல இருக்குது. அவங்க அதை வேற சொல்லி காமிச்சுக்கிறாங்க. அவரோட சுயநலத்துக்கு அவரு சும்மா மக்களோட டீ சாப்பிடுறேன்னு சொல்லிட்டு போனாரு. அவரு அது எதுக்கு சொல்லி காமிக்கணும்? பிரியாணி போட்டாரா சொல்லி காமிச்சாராம். அதாவது இவர் பிரியாணி போட்டாரு, டீ சாப்பிட்டாரு, எல்லாம் போட்டாரு. அங்க கொளத்தூர் தொகுதியில பிரியாணி எல்லாருக்கும் மண்டபத்துல எல்லாம் பிரியாணி போட்டு எல்லாருக்கும், அதாவது அவர் என்ன பண்ணுவாருன்னா மீட்டிங் போட்டு எல்லாருக்கும் கவர்ல ஒரு 1000 ரூபாய் கொடுப்பாங்க. 1000 ரூபாய் போட்டு சொல்றேன், இந்த உண்மையா 1000 ரூபாய் கொடுப்பாங்க. கவர்ல பிரியாணி கொடுப்பாங்க. அது ஒரு டைம் தான் கொடுத்தாங்க. எல்லாருக்கும் அரிசி பருப்பு மாரி கொடுப்பாங்க. அந்த அரிசி பருப்புல எல்லாமே புழு பூச்சி எல்லாமே இருக்கும். அதுல டம்ளரை கொடுத்து அண்டாவை எடுத்துன்னு போவாங்க. கதை அது மாரி நம்மளுக்கு சின்ன சின்ன இதுவோ பண்ணிட்டு இவங்க இப்படி ஒரு பெரிய சதி திட்டம் நம்மளுக்கு தீட்டுறாங்க. நம்மளுக்கு பிரியாணி போடுறாங்கன்றீங்க, பருப்பு கொடுக்குறாங்க, எதுவுமே அவங்களோட பாக்கெட் காசுல இருந்து யாரும் எடுத்து கொடுக்கல இல்லையே. எல்லாமே மக்களோட வரி பணம். அதாவது எங்களோட பணத்தை தான், மக்களோட வரி பணத்தை, எங்களோட நான் கஷ்டப்படுற பணத்தை தான் எங்களுக்கு கொடுக்குறாங்க. அதுக்கே சொல்லி காமிச்சுன்னு இருக்கிறாங்க இவங்க. இதே பெரம்பூர்ல தான் அவங்க பிறந்து வந்தாங்க. அவங்களுக்கு எல்லா கஷ்டமும் தெரியும். அவங்களுக்கு எல்லா கஷ்டமும் தெரியும். உங்களை எதுக்கு பெண் மேயரா போட்டிருக்காங்கன்னா, பெண்ணோட கஷ்டத்தை, மக்களோட கஷ்டத்தை உங்களுக்கு தெரிஞ்சிருக்காக தான் உங்களுக்கு போட்டு இருக்கிறாங்க. நீங்க என்ன பண்ணணும்? மக்களுக்கு சேவை பண்ண வந்துருக்கீங்க, எங்களுக்கு சேவை பண்ணணும். நீங்க அவரு பேச்சு அவர் சொல்றதை கேட்டுக்கின்னு தலையாட்டி பொம்மை மாதிரி அவர் என்ன சொல்றாரோ அதுக்கேற்ற மாதிரி பேசின்னு இருக்கிறாங்க இவங்க. அப்ப எங்களுக்கு மக்களுக்கு சேவை பண்ண வரலையா? அவர் பேச்சு அவர் என்ன சொல்றாரு கேட்டுன்னு அவர் கூட இருக்கிறதா வந்துருக்காங்களா இவங்க? ஒரு ஆண் பாக்கலன்றது வேற, பெண்ணா இருக்காங்க, இங்க இவ்வளவு பெண்கள் இருக்காங்க, அவங்களுக்கு என்னென்ன பிரச்சனை இருக்குன்றது கண்டிப்பா ஒரு பெண்ணா இருந்தா உணர்ந்துருக்கு. கண்டிப்பா அவங்களுக்கு தெரியும். அவங்க நீங்க வரீங்க போறீங்க ஒரு பார்வை, அதாவது உங்க அம்மா இருப்பாங்க. 3 நாளா இது வரைக்கும் யாரா பாத்துருக்கீங்களா? இல்ல, நீங்க மட்டும் தான் போராடிட்டு இருக்கீங்க. அதுதான் உண்மை. நேத்து வரும்போது ஓபன்ல இருந்து இன்னைக்கு இந்த ஷீட் வந்திருக்கு, அவ்வளவுதான் வித்தியாசம். இது நாங்க போட்டது, நாங்களே காசு கொடுத்து வாங்கி நாங்களே போட்டது, மத்தவங்க யாரும் போடல. எங்களுக்கு வேற எதுவுமே கிடையாது இங்க. இதே போக்கு தொடர்ந்து போனா 200 தொகுதியிலே வெல்லுன்றாரு, எப்படி ஜெயிப்பாரு நீங்க நினைக்கிறீங்க? அவர்லாம் வேற சான்ஸே கிடையாது, அவர்லாம் வரவே மாட்டாரு. இவ எல்லாம் மக்களுங்க எல்லாமே பாக்குறாங்க, இந்தியா ஃபுல்லாவே பாக்குறாங்க, எப்படி வருவாரு? வரமாட்டாரு. என்னதான் சார் இதுக்கு ஒரு முடிவு? ஏன்னா எல்லாரும் வராங்க, டெய்லியும் பேட்டி
பண்ணிருக்காங்க, நாங்களே எடுத்து போட்டுட்டு தான் இருக்கோம். இது எங்க போய் முடிய போகுது? எங்களுக்கு வந்து ஆதரவு நீங்க தான், பிரஸ் மீடியா நீங்க தான் மக்களுக்கு இந்த நியூஸை கொண்டு போகணும். அரசியல்வாதிங்க எல்லாமே அவங்க சுயநலத்துக்கு தான் வராங்க, எல்லாமே அவங்க சம்பாதிக்கு தான் வராங்க. மக்கள் மேல எந்த ஒரு நல்லதானே எதுவுமே பண்றதுக்கு வரல, அவங்க சுயநலம் தான். அதாவது கட்சியாளுங்க வந்து டிஎம்கே வந்து அவங்களோட எம்எல்ஏ கவுன்சிலரு அவங்களோட சார்ந்து இருக்கிறவங்க, அவங்க அல்ல கை நொல்ல கை எல்லாம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அவங்க தான் நல்லா இருக்கிறாங்களே கண்டி. கஷ்டப்படுற மக்கள், நாங்க தூய்மை பணியாளரும் சரி, கஷ்டப்படுற மக்கள் எவ்வளவு பேர் இருக்கிறாங்க, ரோட்ல எல்லாம் தூங்குறாங்க, எவ்வளவு பேர் இருக்காங்க. அவங்களுக்கு எல்லாம் ஒரு நல்ல வாழ்வு நல்ல வாதாரமா எதுவுமே இல்ல, இவங்க மட்டும் தான் நல்லா இருக்கிறாங்க. இப்போ இதுல முக்கியமா ஒரு கோரிக்கை என்னன்னா, 22,000 ரூபாய் கிட்ட வாங்கிட்டு இருக்கீங்க போல, அதுவும் 30 நாளுமே போனாதான் அந்த ஊதியம் வருது. அதை வந்து 15,000 கொடுக்குறேன்றாங்களா? இது யார் ஏத்துப்பாங்க? இது எந்த கணக்குல அவங்க சொல்றாங்க? ஒருத்தர் 30,000 ரூபாய் சம்பளம் வாங்குறாங்கன்னா வேற ஒரு கம்பெனில உனக்கு அப்பாயின்மெண்ட் போட்டு தரேன், உனக்கு இன்னில இருந்து 20,000 ரூபாய் சம்பளம்னா அது யார் ஏத்துப்பாங்க? அதான் யாரு எங்களுக்கு நாங்க வந்து 15 வருஷமா நாங்க வேலை செய்யறோம். நான் வந்து 5,500 ரூபாயில இருந்து நான் வேலை பார்த்துன்னு வரேன். 15 வருஷமா வேலை செஞ்சு இப்பதான் 7,00,000 வரைக்கும் வந்திருக்கீங்க. ஆமா, அதாவது 5,000 ரூபாய் நான் வேலைக்கு வரும்போது 5,000 ரூபாய் நானு. இப்பதான் இந்த ஒரு வருஷமா தான் எங்களுக்கு 23,000 ரூபாய் சம்பளம் கொடுக்குறாங்களே. இந்த சம்பளத்துக்கு நீங்க என்னென்ன வேலைகள்லாம் செய்றீங்க? எல்லா வேலையும் செய்யறாங்க. காலையில 6 மணிக்கு வருவோம், மதியம் 2 மணி வரைக்கும் வேலை செய்வோம். நாங்க எல்லா வேலையும் யாருன்னா வந்தாங்கன்னா, அதாவது அந்த இடத்த கிளீன் பண்ணுவாங்க. லேடிஸுங்க ஜென்ஸ் எல்லாமே சேர்ந்து கிளீன் பண்ணிட்டு ப்ளீச்சிங் போடுறதுல இருந்து அவங்க மீட்டிங் முடிஞ்சு போறாங்க பாரு, அப்போ கூட கிளீன் பண்ணிட்டு போனோம். நாங்க எல்லா வேலையும், ஒரு நாய் செத்தா ஒரு பூனை செத்தா எல்லாரும் எங்களை கூப்பிடுவாங்க. இங்க தண்ணி அடிச்சு நிக்குது பிரஷ் ஐடி, அதுக்கும் கூப்பிடுவாங்க. எல்லா வேலையும் கூப்பிடுவாங்க. அதாவது கொரோனா டைம்ல எங்களுக்கு எந்த ஒரு பணி பாதுகாப்பும் எங்களுக்கு கொடுக்கல. ஒரு கை க்ளோஸ் இல்ல, அந்த ட்ரெஸ் இல்ல, எதுவுமே இல்ல. ஒரு கொரோனா வீட்டுல கூட போனோம்னா நாங்க போயிட்டு அந்த குப்பை எடுத்துன்னு செய்வோம். எங்களுக்கும் குடும்ப குட்டி எல்லாமே இருக்கிறாங்க. நாங்க இது பண்ணல, எங்களுக்கு வேலை முக்கியம். கொரோனா டைம்ல எல்லாருக்கும் ஆல் பிரசன்ட் தான், எல்லாரும் வேலைக்கு போவோம். எல்லா குடும்பத்திலயும் போயிட்டீங்கன்னா நான் பிரச்சனை எல்லா வேலையும் நாங்க வேலை செஞ்சோம். ஆனா அதிகாரிங்க, இந்த அரசியல்வாதிங்க எல்லாருமே போட்டு சுட்டு போட்டுக்கின்னு மாஸ்க் போட்டுக்கின்னு ஃபுல் பாதுகாப்புல இந்த நீச்சல் குளத்துல போக மாட்டாங்க, அது மாரி போவாங்க எல்லாருமே. ஆண்டவனே நம்ம பக்கம்டா சொல்லுவாங்க பாத்தீங்களா, அது மாதிரி கடவுள் வந்து எங்க கூட பக்கத்துணையா இருந்தாங்க. கொரோனால வேலை செஞ்ச அத்தனை பணியாளரும் யாருக்கு ஒரு கொரோனா எதுவுமே வரல, எல்லாருமே நல்லதா இருக்கிறாங்க. இதுல வந்து அதிகாரிகளும் வீட்டுல பூட்டின்னு உக்காந்தாங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு தான் எல்லாம் கொரோனா நோய் வந்தது, எல்லாமே செத்தாங்க. எங்களுக்கு ஒரு நோய் வரல, ஏன்னா கடவுள் எங்க கூட நல்லவங்க கூட கடவுள் இருப்பாங்க சொல்லுவாங்க பாத்தீங்களா, அது மாதிரி கடவுள் எங்க கூட இருந்தாங்க. இது வரைக்கும் எதுவுமே ஆகல. எல்லாருக்கும் குழந்தை எல்லாருமே இருக்கிறாங்க வீட்டுல. ஆனா எதுவுமே நாங்க பார்க்காம எங்க பணியை நல்லபடியா செஞ்சு முடிச்சோம். நாங்க கொரோனா டைம்ல வர்தா புயல தடா புயல எல்லாத்துலயுமே இங்க போராடிட்டு இருக்க மக்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா பெரிய அளவுல பணமோ அதிகாரமோ படிச்சவங்களா இல்ல, அவங்க கேட்கறது ரொம்ப நார்மலான ஒரு விஷயம் தான். 15-10 வருஷமா நாங்க இந்த வேலையை பண்ணிட்டு இருக்கோம், வெயில் பார்க்காம மழை பார்க்காம இவ்வளவு வேலைகள் பண்ணிட்டு இருக்காங்க. எங்களுக்கு வந்து அரசாங்கத்துல இருந்து நீங்க வந்து ஊதியம் வர மாதிரி பண்ணி கொடுக்கணும்ன்றாங்க. ஆனா அதை புரிஞ்சுக்காத தமிழக அரசு வந்து பாத்தீங்கன்னா யாரோ ஆந்திரால இருக்க ஒரு முதலாளி கிட்ட வந்து இவங்களை கைமாத்தி விடுற மாதிரி தான் இருக்கு இப்ப பண்றதை பார்த்தா. தயவு செய்து தமிழக முதல்வர்கள் இறங்கி வந்து இந்த மக்களுக்கான கோரிக்கையை நிறைவேற்றணும்.